கேள்வி 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நரகவாசிகளில் ஒருவரல்ல மாறாக சொர்க்கவாசிகளில் ஒருவரே என்று யாரிடம் சொல்ல சொன்னார்கள். விடைக்கான தேர்வுகள். ஏ சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் ஏ சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3613. கேள்வி 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தில் எனக்கு முன்பாக நீங்கள் நடந்து செல்லும் செருப்போசையை நான் செவியுற்றேன் என யாரிடம் கூறினார். விடைக்கான தேர்வுகள். ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 1149. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சமூகத்தாரில் 70,000 பேர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறியதும் ஒருவர் எழுந்து அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டவர் யார். விடைக்கான தேர்வுகள். ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பி உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. டி அலி ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் பி உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 5811. கேள்வி 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியின் மீது நடந்து செல்லும் எவரையும் இவரே சொர்க்கவாசி என்று சொல்லி நான் கேட்டதில்லை யாரை தவிர. விடைக்கான தேர்வுகள். ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சி அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் சி அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3812. கேள்வி 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள் என்று கூறியதும் ஆஹா ஆஹா என கூறியது யார். விடைக்கான தேர்வுகள். ஏ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சி அலி ரலியல்லாஹு அன்ஹு. டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் ஏ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 3858. கேள்வி 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவுக்கு புறப்பட்டு சென்ற அபூ சூப்யானின் வணிகர் குழு என்ன ஆயிற்று என கண்டறிய யாரை உளவாளியாக அனுப்பினார்கள். விடைக்கான தேர்வுகள். ஏ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பி பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு. சி புசைஜா இப்னு அம்ர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. டி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் சி புசைஜா இப்னு அம்ர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 3858. 7. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கனவில் என்னை சுவனத்தில் நுழைந்தவனாக கண்டேன். அங்கு நான் யாருக்கு அருகே இருந்தேன் என்று கூறினார். விடைக்கான தேர்வுகள். ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. சி
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. டி. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் சி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3679. கேள்வி 8. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுவனவாசியான ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா எனக் கேட்டபோது நான் ஆம் என்றேன். அதற்கு இந்த கருப்பு நிற பெண் எனக் கூறினார். அப்பெண் யார்? விடைக்கான தேர்வுகள். ஏ. உம்மு ஐமான் ரலியல்லாஹு அன்ஹா. பி. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. சி. உம்மு கல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. டி. உம்மு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹா. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் டி. உம்மு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 5652. கேள்வி 9. கைபர் போரில் யாரிடம் இஸ்லாமிய கொடியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் விடைக்கான தேர்வுகள். ஏ. உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பி. அபூ பக்கர் அஸ் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சி. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. டி. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் சி. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3009. கேள்வி 10. பத்ரு போரின் போது மக்காவின் தலைவன் அபூ ஜஹ்லின் கொலை யாரால் நடந்தது விடைக்கான தேர்வுகள். ஏ. முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் முஆவுத் இப்னு அரஃபா ரலியல்லாஹு அன்ஹு. பி. அலி ரலியல்லாஹு அன்ஹு. சி. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. டி. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் ஏ. முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் முஆவுத் இப்னு அரஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3962.